கார் விஷயத்தில் கமுதன் வெளியே போகும்போது அவங்க காலில் விழுந்து அவங்க வந்து சாரி கேட்கும்போது சாண்ட்ரா பண்ண ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல, எனக்கு அது உடன்பாடு இல்லை. அவ்வளோ நேரம் எபிசோடில் கமுதன் பக்கத்துலாம் உட்காந்துருந்தாரு, அப்போ அவங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஏன் அப்போ அவங்க பாய் சொல்லிட்டு போகும்போது மன்னிப்பு வந்து கேட்கும்போது ஏன் வந்து அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்? அண்ட் நீங்கள் அந்த டைமில் விலகி போகிற டைமில் தான் வியானாவும் எஃப்ஜேவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன டைமு. வியானா எஃப்ஜேவோட பாண்டிங் பற்றி எப்படி இருந்துச்சு உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு? நம்ம அதை பற்றி பேசுகிறேன். ஸோ பாரு வந்து அன்னைக்கு வந்து பண்ணதுமே அப்படி தான். கமுதனை வந்து வேணும்னே வந்து சாவியை விட்டு திருக்க விட்டு வேர்ட்ஸ் விடுறாங்க, டெம்பர் லூஸ் பண்ணிடுறாங்க, அவங்க என்ன கண்ணு முன்னு தெரியாமல் பேசிடுறாங்க. பாரு வெளியே போகும்போது யாருமே வந்து நீங்கள் வந்து பேசலை. கமுதின் போகும்போது வினோத் எல்லாருமே வந்தாங்க. ஏன் பாரு போகும்போது கூட யாருமே வந்து வெளியில் வந்து பேசல? பிஆர் விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணாங்க. பிஆர் விஷயம்னால வெளியில் நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் வேறு மாதிரி போர்ட்ரே இருக்கும் அப்படின்னு மாதிரி வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுதான்? அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு நிறையவே ஃபுல்லாக இன்ஸ்டா எடுத்தாலே. பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல ஒரு பயங்கரமான கேம் ஆடிட்டு இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்காங்க. எஸ், நம்ம கூட சுபிக்ஸா இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏல மக்கா, எப்படி பிக் பாஸ்குள்ள போன பயங்கரமா சோறு தண்ணியும் சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டோம்ல, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ முன்னீத்துல நல்லா இருக்கோம்ல. வீட்டுல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காவ. நீ எப்படி இருக்கா? நான் உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க எல்லாரும்? எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன எப்படி இருந்துச்சு பிக் பாஸ்? உள்ள போன பயங்கரமா இருந்துச்சா? ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கம்ல. நம்ம ஊர்ல இருந்து போகும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி அந்த ரத்தம்லாம் அப்படியே வந்துச்சா? பயங்கரமா கடலடினா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுல. நம்ம கிராமத்துல இருந்து நம்ம போகும்போது அந்த ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பயங்கரம். என்னதான் இருந்தாலும் அந்த ஊருக்காரங்க ஒட்டி அந்த ஸ்லாங் வரும்போது நல்லா இருக்கும். ஸோ ஹாப்பி. நம்ம ஊர்ல இருந்து திருநெல்வேலியில இருந்து போயிட்டு தூத்துக்குடியில இருந்து போய் இவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்துச்சு? நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் என்னால் இப்போ ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும், ரவை கஞ்சியை மட்டும் வச்சு உயிர் வாழ முடியும், 5 லிட்டர் தண்ணியை வச்சு என்னால் உயிர் வாழ முடியும். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த 5 வரலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையே கற்றுக்கிட்டேன்னா பார்த்துக்கோ. வாழ்க்கையே கற்றுக்கிட்டீங்க. சிறப்பு சிறப்பு. மீனவ சமுதாயத்திலிருந்து உள்ள போயிட்டு நிறைய விஷயம் தெரியப்படுத்தணும் ஆசைப்பட்டீங்க. தெரியப்படுத்துனீங்களா? நிறையவே பண்ணேன். பட் ஏன் வெளியே வரலன்னு தான் தெரியல எனக்கு. ஓகே. நான் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் அப்படி பண்ணனால தான் எனக்கு உள்ளவங்களே வந்து இவ ஃபுல்லாக அவங்க சமத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறா, கடலை பற்றி மட்டும்தான் பேசுகிறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் நிறையவே ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் சொன்னேன். என்னோட கதைகளாக இருக்கட்டும், மீனவர்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க படுற கஷ்டங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொன்னேன். பட் ஏன் வெளியே வரலன்னு தெரியல எனக்கு. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் ஆசைப்படுறோம். சுபிக்ஸா ஒரு நல்ல ரேப்போட பயங்கரமா ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பீட் பாக்ஸிங். ஓகே ஓகே, சிம்பிளாகவே போகிறோம். ஓகே. பிக் பாஸ் சிறப்பு. பயங்கரம். முதல்ல இதை கற்றுக் கொடுத்தது யார் உங்களுக்கு? பிரவீன். ஓகே. அதுக்கப்புறம் எஃப்ஜே நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஓகே. இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? நான் பீட் பாக்ஸ் பத்தின ரெஸ்பான்ஸ் பார்க்கல. சில இது பார்த்தேன், என்ன வந்து கலாய்ச்சி போட்டிருந்தாங்க. பட் ஓகே, அது அவங்க இஷ்டம். நான் அதை வந்து அவங்களோட சுதந்திர உரிமை, நான் அதை எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நான் அது எதுவும் பெருசா நான் இது பண்ணிக்கல. எனக்கு பீட் பாக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சது நான் பண்ணேன். எனக்கு அது பண்ணும்போது நான் மேபி டல்லாக இருக்கும்போது கூட அதை பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வைப்பாக இருக்கும், ஹாப்பியாவேன். ஸோ அதனால் அது இன்ட்ரெஸ்டாக அது பண்ணிட்டு இருந்தேன். அது கலாய்ச்சி போட்டிருந்தாங்கன்னா அது அவங்க இஷ்டம், நான் அதை சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் உங்க தம்பி பிரதர் கூட வந்து உள்ள வந்து கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் முதல்ல என்ன தோணுச்சு? இந்த மாதிரி வந்து சொல்ல இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப குழம்பிட்டேன். என்னடா இது, என்ன நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுறோம், அதை பண்ணாதன்னு சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கஷ்டமாக இருந்துச்சு. என்னாச்சு, மக்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னு அந்த ஒரு இது வருத்தம் தான் இருந்துச்சு. அப்புறம் அதான் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப. ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு பாட்டு கூட நீங்களா லிரிக்ஸ் எழுதி நீங்களாம் பாடினீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் விக்ரம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த பாட்டு ஒரே பாட்டை நீங்க பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி கமெண்ட்ஸ்ல. மீனவ சமூகத்தை பத்தி அதுதான் என்ன காரணம் பாடாத மீன்ஸ் அவங்க வந்து என்னோட நல்லதுக்காக தான் சொன்னாங்க. லைக் இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து மீனவ மக்கள் மட்டும் இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, எல்லா மக்களுமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க, அதனால அதை பார்த்துக்கோ அப்படின்னாங்க. பட் நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்து என்ன இது பண்ணுங்கிறக்க சொல்ல ஒரு கன்சர்னை தான் சொன்னாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இல்லை எங்கள் சமூகத்தை பற்றி நான் தான் எழுதணும், நான் தான் பாடணும், இந்த இடத்த நான் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் சமூகத்தை பற்றி நான் பேசாமல் வேறு யார் பேசுவா
அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அண்ட் அவருமே நீங்க நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கும்போது கூட நீங்க உங்க பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா, நான் அப்படிதான் பாடுவேன் அப்படின்றது? ஆமா, எனக்கு என்னன்னா கேட்பேன். பட் என் மைண்ட்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தனால தான் நான் கண்டினியூஸா பாட்டு வந்து நான் என்னோட ஃபிஷர்மேன் பத்தியே எழுதிட்டு இருந்தேன். ஓகே. ஆமா, ஒரே ஒரு சாங் மோட்டிவேஷன் சாங் எழுதுனேன், அப்புறம் எல்லாமே வந்து ஃபிஷிங் பத்தி தான். நிறைய இடத்துல சுபிக்ஷா கோவப்பட்டு பார்த்துருக்குறோம், உங்களுக்கும் கமருதீனுக்கும் நிறைய சண்டை வரும்போது பார்த்துருக்குறோம். முதல் விஷயம் நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். நிக்கல் விக்ரம் ஒரு அண்ணனா நீங்க நிறைய பழகுனீங்க, உங்க கூட வியானாவும் பழகினாங்க. ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் எப்படி இருந்துச்சு? ஆரம்ப கட்டத்துல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? வெளியில வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் உள்ள பார்த்த வரைக்குமே எனக்கு வந்து வியானாவும் சரி விக்ரமும் சரி 2 பேருமே ட்ரூ தான். எனக்கு இப்போவுமே விக்ரம் எனக்கு ட்ரூவாக தான் இருக்காரு, இந்த பாண்டு ட்ரூ தான். பட் இப்போ வியானா வந்து உள்ள போய் சில விஷயங்கள் வந்து பண்ணுறது எனக்கு அது டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. என்னாச்சு, அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, எதை பற்றி எதை பார்த்துட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் வெளியே வந்து பெருசாக எதுவுமே நான் பார்க்கல, ஏன் அப்படி அவங்க இப்படி சொன்னாங்க எதுவும் பார்க்கல. பட் என்ன வந்து நான் தான் அவங்கள வந்து அவங்க எவிக்டாக வரைக்கும் நாமினேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. பட் நான் அவங்கள நாமினேட்டே பண்ணலை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்கள பண்ணேன். பட் என்னைக்கு வியானா என்கிட்ட க்ளோஸ் ஆனாங்களோ நான் அப்போத்திலேருந்து வியானா நான் வந்து நாமினேட்டே பண்ணல. அவங்க கேம் ஓகே நான் பண்ணலை. பட் ஏன் வந்து அது ஒரு கேம் தானே, பண்ணிருக்கலாமா ஏன் வியானாவை? நமக்கு வந்து அவங்கள விட சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஓகே இவங்களுக்கு பதிலாக இவங்க போகலான்னு தோணும் இல்லையா. ஸோ நான் பண்ணேன். அவங்க வியானாவை பண்ணலை, யார் எனக்கு போகணும்னு தோணுச்சு நான் அவங்கள பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வியானா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவங்க எவிக்டாக வரைக்கும் நான் தான் அவங்க நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பட் நான் பண்ணல, ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. வியானாக்கும் உங்களுக்கும் ஒரு பயங்கரமான பாண்ட் ஒன்று இருந்துச்சு, நடுவில் அந்த பாண்ட் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? நான் என்ன யோசிச்சேன்னா, சரி மேபி நம்மளோட கேம் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, நம்ம ரொம்ப வந்து ஃப்ரெண்டுக்காக சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து அப்படிலாம் பண்ணுற மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. ஸோ நம்ம அதில் ஒரு லிமிட் வச்சுக்கணும்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சேன். அண்ட் நீங்கள் அந்த டைமில் விலகி போகிற டைமில் தான் வியானாவும் எஃப்ஜேவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன டைமு. அண்ட் நீங்களும் போய் நிறைய கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த டைமில். வியானா எஃப்ஜேவோட பாண்டிங் பற்றி எப்படி இருந்துச்சு உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க அது அவங்களோட பர்சனல், ஸோ நம்ம அதை பற்றி பேச வேணும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்லை இருந்தாலும் வெளியில நாங்க நிறைய ஒரு விஷயங்கள் நாங்க பார்த்துருப்போம். சுபிக்ஷா வியானா சொன்ன பாயிண்ட் கூட சுபிக்ஷா என்கிட்ட க்ளோஸா இல்லாதனாலதான் நான் எஃப்ஜே கிட்ட பழகுறேன்னு ஒரு பாயிண்ட் தூக்கி வச்சாங்க. அதனால நான் கேட்கறேன், இது சொன்னாங்களா உங்ககிட்ட? சொன்னாங்க. ஓகே, மேபி இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தேவைப்பட்டிருக்கும் போது நான் அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டு நான் வெளியே வந்தனால மேபி அவங்களுக்கு ஒரு இது தேவைப்பட்டிருக்கலாம், ஒரு சோல் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ எஃப்ஜே கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் இப்போ பிக் பாஸ் வீடு எடுத்து பார்க்கும்போது நிறைய அண்ணன் தங்கச்சின்ற பாசம் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் கூட நம்ம சபரி சொல்லலாம். சபரி கூட அண்ணன் நிறைய விஷயங்கள் பழகுனீங்க. சபரியோட கேம் பற்றி எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்றது, அவங்க அந்த ஒரு தலை டாஸ்க் அந்த பாருக்கு கண்ணு அடிபட்டதுக்கு அப்புறம் சபரி ஃபுல் டவுன் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப சைலண்டா அப்படி ஆயிட்டாங்க. அண்ட் டாஸ்க் நல்லா பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாத்தையுமே ஒரு ட்ரூவான சோலாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே ஒரு கேரிங், ஒரு லவபிள் பர்சன். ஸோ அது சபரி. அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஜென்யூனாக ஒரு பிளே. விஜே பாரு அண்ட் கமருதீன் இந்த விஷயங்கள் நிறைய நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உள்ளே இருக்கும்போது அந்த கார் இஷ்யூ எடுத்து பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் வெளியில் வந்து நாங்கள் பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா அந்த விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் ரெட் கார்டு இஷ்யூ வந்துச்சு. ரெட் கார்டு கொடுத்தது தேவைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் இதுக்கு ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி கோவத்தில் வந்து டெம்பர் லூஸ் பண்ணி கமருதீன் பண்ணுற விஷயங்கள், வேர்ட்ஸ் விட்டதாக இருக்கட்டும், அந்த காலை வச்சு எட்டி வச்சு அந்த டப்பா உடச்சதாக இருக்கட்டும், கோவத்தில் அவங்க டெம்பர் லூஸ் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிக் பாஸோட ரூலே வந்து பிரேக் பண்ணி மைக் படாமல் பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் இது வந்து பாரு வந்து கேமுக்காக இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணுமாங்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள தள்ளி ஒத்தி விட்டதை சொல்கிறேன். ஸோ எனக்கு அது கொடுத்தது வந்து ஓகே தான். பட் என்னன்னா ரெட் கார்டு கொடுத்தது ஓகே, பட் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். எனக்கு அதுதான் என்னோட கன்சர்னாக இருக்குது. ஸோ பாவம் அவங்க 90 days ஓகே தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க 91 நாள் அவங்க உழைப்பை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த அவங்க டைம் எல்லாமே அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கான சேலரி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். கமருதீனோட கோவத்தை எப்படி பார்க்குறீங்க? சில டைம்ல பார்வதி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, உங்களுக்கு எப்படி இருக்கு? கமருதீன் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க கொஞ்சம் எடுத்தார் கைப்பிள்ளை மாதிரி. நம்ம ஒன்று சொன்னோன்னா அவங்களை ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் கமருதீனை. நம்ம நல்லது சொன்னால் இது பண்ணிப்பாங்க, கெட்டது சொன்னால் ஆமாம் இல்லை அப்படி அவங்க ஈஸியாக வந்து கேட்டுப்பாங்க, நம்புவாங்க. ஓகேவா? ஸோ பாரு வந்து அந்த அன்னைக்கு வந்து பண்ணதுமே அப்படி தான். கமருதீனை வந்து வேணும்னே வந்து சாவியை விட்டு திருக்க விட்டு சாவியை விட்டு திருக்கிறா நீ ஆடுறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அப்படி தான் இருந்துச்சு.
ஸோ அதுதான், அவங்க கோவம் வந்துச்சுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, வேர்ட்ஸ் விடுறாங்க, டெம்பர் லூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன கண்ணு முன்னு தெரியாமல் பேசிடுறாங்க. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, கண்ணு முன்னு தெரியாமல் பேசாதடா, அப்படிதான் வந்து பேசிடுறாங்க. ஓகே, இங்க யாரை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரு கமருதீன் வச்சு கேம் ஆடுறாங்களா, கமருதீன் பாரு வச்சு கேம் ஆடுறாங்க? பாரு கமருதீன் வச்சு கேம் விளையாடுறாங்க, போயிட்டாங்க. பாரு வெளியே போகும்போது யாருமே வந்து நீங்க வந்து பேசல, கமருதீன் போகும்போது வினோத் எல்லாருமே வந்தாங்க. ஏன் பாரு போகும்போது கூட யாருமே வந்து வெளியில வந்து பேசல? ஏன் பேசலன்னா எனக்கு போக தோணலை. ஏன்னா தெரியல, நாங்கள் தான் வந்து அவங்கள வந்து தப்புன்னு சொல்லியிருக்கோம், சுட்டி காமிச்சிருக்கோம். ரெட் கார்டு கொடுத்ததுக்கு எல்லாருமே ஓகே ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு இது இருக்கும். இப்படி நாங்களே இதெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அழாதீங்க போயிட்டு வாங்கன்னு பாயின்னு சொல்ல முடியுமா? அது ஃபேக்கா இருக்காதா? எனக்கு வந்து போக தோணலை. பட் உள்ள மனசு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, வெளியே போய் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, கமுதனுக்கு என்ன ஆகும், அவங்க ஃபேமிலி என்ன ஆகும், அதை நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் அப்படி லாக் ஆகி ஓகே அப்படின்னு நினைட்டேன். அந்த நாய் குலைச்ச விஷயங்கள் தான் நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு வெளியில இருந்து எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எதுக்காக குலைச்சிருக்குன்னு சொல்லி. உள்ளே இருந்த வரைக்குமே எங்களுக்கு வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எங்களை ப்ராங்க் பண்ணுறாங்க போல பிக் பாஸ். ஏன்னா நாங்கள் அன்னைக்கு வெளியே வந்து படுத்துருந்தோமா. ஓகே. ஸோ நாங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் தூங்க போகிறேன்னு சொன்னேன். என்னை பக்கத்தில் உள்ளவங்களாம் தூங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, தூங்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் திருப்பி தூங்க போகிறேன்னு கடைசி போடும்போது தான் நாய் குலைச்சிது. இப்போ பிக் பாஸே நம்ம கூட விளையாடுறாங்க போல அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஃபன்னாக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது வேற ஒரு இருக்காங்கன்னு சொல்லி. ஆமா, எனக்கு அங்கே உள்ள இருந்த வரைக்குமே தெரியாது எதுக்காக நாய் குலைச்சதுன்னு சொல்லி. நிறைய பேர் நம்ம உள்ள கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, இந்த பிஆர் விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணாங்க. பிஆர் விஷயம்னால வெளியில நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் வேற மாதிரி போர்ட்ரே இருக்கும் அப்படின்னு மாதிரி வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இது அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு நிறையவே ஃபுல்லா இன்ஸ்டா எடுத்தாலே திவ்யாவோட வீடியோஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்க பேசுறது எல்லாமே. ஸோ மேபி திவ்யாவுக்கு பிஆர் இருக்கலாம். அவங்க சுற்றி வளைச்சி பேசு. ஐ மீன் ஒன்று பேசுகிறாங்கன்னா சுற்றி பேசுறது கூட அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசுறது வந்து கட் பண்ணி போட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். எல்லாரும் வெளியில வந்து பாத்தீங்களான்னு தெரியல, விக்ரம்க்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க, வக்கல் விக்ரம். அவர் ரொம்ப நடிக்கிறாரு அப்படின்ற பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது. எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்துல அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? எனக்கு உள்ள இருந்த வரைக்கும் இப்பவும் சரி, எனக்கு விக்ரம் வந்து நடிப்புன்னு தோணலை. அவங்க ஒரு ஜெனுவனான பர்சன் தான் தோணுது. ஏன்னா எனக்கும் அவருக்குள்ளே இருந்த பாண்டாக இருக்கட்டும், அவர் மற்றவங்க மேலே காட்டுற அந்த ஒரு அக்கறையாக இருக்கட்டும், மற்றவங்கள பற்றி மற்றவங்களோட வெற்றியில் அவர் படுற ஹாப்பினஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ட்ரூவாக தான் இருந்துச்சு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை நீங்கள் சொல்கிறது. நீங்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் ஆகும்போது உங்களுக்கு ஐடி கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சாங்க, அப்போ இந்த ஃபோட்டோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம அழுக வந்துடுச்சு. இது என்னன்னா அப்புறம் ஐயோ நம்ம இதுக்கா அழுதோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே மாதிரி கொஞ்சம் இதாக போச்சு. என்னன்னா நம்ம பிக் பாஸ் வீட்டில் தான் நான் இருக்கேன். ஆனால் நம்ம இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கோங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என் ஃபோட்டோவை அப்படி இந்த மைக்லாம் போட்டு பார்க்கல இல்லையா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதான் டிவியில் வந்துட்டு இருக்குல்ல, நீ உள்ள வந்த என்ட்ரி ஆக்கோன்றது ஒரு பிராண்டோட ப்ரொமோஷன் டிவி அதில் வரும். அதில் வந்து என்ன நான் அப்படி அங்கே உள்ள இருக்க மாதிரிலாம் வராது, நான் வெளியில ஃபோட்டோ சரியா. எனக்கு அப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எல்லார் ஃபோட்டோவையும் பார்க்குறேன், யூனிஃபார்ம்லாம் போட்டு இந்த மைக்லாம் போட்டு அழகாக நிற்காங்க. ஐயோ அப்போ நம்ம ஃபோட்டோ பார்க்கணும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அப்புறம் பார்க்க வந்து ரொம்ப ஒரு ஆனந்த கடிந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபோட்டோ பார்க்குறேன், நான் பிக் பாஸ் வீட்லேயே இருக்கேன். அந்த பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்னா பிக் பாஸ் இது, அப்புறம் எனக்கு அந்த மைக்கு சுபிக்ஷா குமார்னு போட்டிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி அது ஒரு மாதிரி அழுகியாக வந்து ஓகே வேற எங்கேயெல்லாம் கனெக்ட் ஆகி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, வினோத் அவர்கள் தான் டைட்டில் வினராக வருவான்ற மாதிரி நிறைய பேச்சுகள் வெளியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சொல்லுங்க, யார் டைட்டில் வினராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வினோத்தனா வந்தால் ஓகே தான். ஓகே. ஆமாம், அவங்களுமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க ஒரு மனுஷன். அண்ட் நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல திறமை இருக்குது, சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது ஓகே. பட் அவங்க டைட்டில் வின் பண்ணால் ஹாப்பி தான். இவங்க மட்டும் வின் பண்ணிடவே கூடாதுன்னா யாரை சொல்லுவீங்க? அப்படி யாருமே இல்லை. ஓகே. ரன்னராக யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விக்ரம். ஓகே. அண்ட் இப்போ இந்த பிக் பாஸ்ல இருக்கிற இன்னும் 6 கண்டஸ்டன்ட் உள்ள இருக்கிறாங்க. சாண்ட்ராவை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் சாண்ட்ராவை பத்தி என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, நடிக்கிறாங்க, சில நேரங்களில் ரொம்ப நடிக்கிறாங்க, ரொம்ப பிரஜின் அந்த டைம்ல உள்ள வந்துட்டு போற டைம்லாம் ரொம்ப இதுவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அஸ் அ கண்டஸ்டண்டா எப்படி இருந்துச்சு? அந்த பிரஜனா போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பிளே ஒன்று பண்ணாங்க இல்லையா, அந்த பெட்ஷீட் வச்சு வெளியே போய் பண்ணுறது, அது கேம் தான், அது ஒரு ஆக்ட் தான், அது ஒரு நடிப்பு தான். ஓகேவா, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் அவங்க ஓகே ஆகிட்டாங்க, அப்புறம் திருப்பி டவுன் ஆகிட்டாங்க, திருப்பி நார்மலாக ஒரு கேம் விளையாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக
கார் விஷயத்துல கமருதீன் வெளியே போகும்போது அவங்க காலில் விழுந்து அவங்க வந்து சாரி கேட்கும்போது சாண்ட்ரா பண்ண ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல, எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஓகே. அவங்க அப்பவும் பயந்துக்கிட்டு பண்ண மாதிரி இருந்தது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளோ நேரம் எபிசோட்ல கமருதீன் பக்கத்துலாம் உட்காந்துருந்தாரு, அப்பா அவங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. ஏன் அப்போ அவங்க பாய் சொல்லிட்டு போகும்போது மன்னிப்பு வந்து கேட்கும்போது ஏன் வந்து அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு அதோட உடன்பாடு இல்லை. அண்ட் அந்த நீ சொன்ன மாதிரி தான் அந்த கமருதீன் உள்ள வந்து பார்க்கும்போது பெட்ஷீட்டை வச்சு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு விஷயம், ஏன் அதை பண்ணாங்க? நான் அப்பவும் இல்லை ப்ரோ, நான் வந்து காரில் இருந்த டாஸ்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உள்ள என்ன நடந்துச்சு, ஏன் கத்துனாங்க, நான் நேர்ல இருந்து பார்க்கல. ஓகே. நான் கேட்டதை வச்சு தான் இது பண்ணேன். அப்போ கூட நான் ஓகே மேபி அவங்களுக்கு அந்த ஒரு பயம் நைட்டு தூங்குற டைம் அப்படி இருந்துச்சு நினச்சேன் நைட்டு அப்படின்னு சொல்லி. பட் பகல்லையும் அப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஓகே. ஏன் எதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி தான். இந்த வீட்டில் யார் ரொம்ப நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாண்ட்ரா. யார் ரொம்ப கிரிஞ்சா பண்ணுறாங்க? வியானா ரொம்ப கிரிஞ்சா பண்ணுறாங்க. யார் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறன்ற பேரில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா யார் சொல்லுவீங்க? கிரிஞ்சு இல்லை பட் க்யூட்டுன்ற பேரில் அவங்க மட்டும் அதை க்யூட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த கிரிஞ்சை தூக்கிட்டு வியானாக்கு தூக்கிட்டு க்யூட் அந்த இதை வந்து வியானா கொடுத்து அப்போ கிரிஞ்சு யாருக்கு கொடுப்பீங்க? அப்படி யாரும் இல்லை. யார் அதிகமாக கோவப்படுறது? கமருதீன். யார் முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுறது? பாரு. ஓகே. ஒரு சின்ன திஸ் ஆர் தட் மாதிரி ஆட போகிறோம். இவங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறீங்க. கமருதீனா பிரவீனா? பிரவீன். பிரவீனா வியானாவா? என்ன சிரிக்கிறீங்க சொல்லுங்க. எப்படினாலும் வீடியோ வரும், மாட்டிப்பீங்க, ஒழுங்கா சொல்லிடுங்க. பிரவீன். பிரவீன். வியானா இல்லையா? பிரவீன். ஓகே. பிரவீனா திவ்யாவா? பிரவீன். பிரவீனா சாண்ட்ராவா? பிரவீன். பிரவீனா விக்ரமா? விக்ரம். ரொம்ப தெளிவா இருக்கு. விக்ரமா ரம்யாவா? விக்ரம். விக்ரமா சபரியா? விக்ரம். விக்ரமா கனியா? விக்ரம். விக்ரமா வினோதா? விக்ரம். விக்ரமா பார்வா? விக்ரம். வேற எதுவுமே இல்லை, லாஸ்ட் ஆப்ஷன் விக்ரம் தானே? ஓகே சூப்பர். ஏன் வினோத் தாண்டி இப்போ நிறைய பேர் நீங்க வந்து இருக்கீங்க, விக்ரம் மேல எதுக்கு இவ்வளவு அளவு கடந்த ஒரு அன்பு? ஏதாவது ஒரு காரணம்னா? சத்தியமா தெரியலங்க. ஓகே. நான் அழும்போது என் கூட இருந்த ஒரு பர்சன் எனக்கு வந்து லைஃப்ல வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்கன்ட்டு இருப்பாங்கல்ல, ஸ்ட்ரேஞ்சரா இருப்பாங்க, பட் பழக நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி மாறி நம்ம வீட்டை பத்தி அவங்களும் யோசிப்பாங்க, நம்ம வீட்டில் உள்ளதை அவங்களும் இது பண்ணுவாங்க. ஓகே நம்ம எப்படி பண்ணலாம், ஃபியூச்சர் நம்ம எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் சொல்லி ஏன் நல்லதுக்காக எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஏன் நல்லதுக்காக நிறைய யோசிச்ச ஒரு பர்சன். வெளியே போய் வந்து உனக்கு நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி எனக்காக யோசிச்ச ஒரு பர்சன் தான் அதை நான் விக்ரம் தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஒரு அண்ணா. நீங்க ரெகுலரா பிக் பாஸ் சீட்ல ஒரு பாட்டு ஒன்று கடலோடி அதுதான் ஏழை ஏழை வாழ பாடலாமா? சரி ஓகே. ஓகேவா? 3 5 6 7 8 ஏழை ஏழை வாழ நான் வந்தேன் கடலை அல, ஏழை ஏழை வாழ நான் வங்க கடலை அல, ஏழை ஏழை வாழ நான் வங்க கடலை அல, ஏழை ஏழை வாழ நான் வந்த கடலை அல. கடலுக்கை போவது இங்க கஷ்டமான விஷயம்னு சொல்ல, மீனாவா பொண்ணு சுபி வந்துட்டா நீயும் கேளு புள்ள, எங்க வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறும்னு சொல்ல குடிச்சாலும் கஞ்சி கூல வருவாமே உழைச்சு மேல, ஏல ஏல வாழ நான் வந்த கடலை அல, ஏல ஏல வாழ நான் வந்த கடலை அல, ஏல ஏல வாழ நான் வந்த கடலை அல, ஏல ஏல வாழ நான் வந்த கடலை அல. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நிறைய நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும். அதுக்கு எங்களோட சார்பா பஹேன் டாக்கி சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.